த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து பேபி. அஞ்சலி, உன் அப்பா கிட்ட பேசுனியா? இல்ல அஞ்சலி, இன்னும் நான் எதுவுமே பேசல. வேதநாயகி மேடம் போன்ல சொன்னது எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? உன் அப்பா மீனா மேல நிறைய கோவப்படணும். நீ ஏன் இன்னும் பேசாம இருக்க? நானும் பேசணும் தான் இருந்தேன், ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியல. இதுல யோசிக்க என்ன இருக்கு? எல்லாத்துக்கும் காரணம் மீனா தானே. ஏதாச்சும் அப்படியே அள்ளி விட வேண்டியதானே? இது எல்லாத்துக்கும் மீனா தான் காரணம்னு என் அப்பாக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இதெல்லாம் பத்தாது, வேற ஏதாச்சும் புதுசா சொல்லிதான் என் அப்பாவை இன்னும் கோவப்படுத்தணும். அதுவும் கரெக்ட் தான். உன் அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பேசணும். அவசரப்பட்டு பொய் சொன்ன உங்க அப்பாக்கு உன் மேல டவுட் வந்துரும். அப்புறம் மீனா மேல எந்த தப்பும் இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் மருமகன்ற பாசம் வேற வந்துரும். அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் யோசிக்கணும். நீ ஒண்ணு பண்ணு. என்ன? நீ அவளை பத்தி தப்பா பேசாம கேஷுவலா உன் அப்பாவை பார்த்து சென்டிமெண்டா பேசி உங்களை எப்படி அந்த மீனா தோக்கடிக்கலான்னு உன் பக்கத்துல இருக்க நியாயத்தை மட்டும் பேசு. அப்புறம் ஃபீல் ஆகி அழுது, என்னால தாங்கிக்கவே முடியலப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பான்னு சும்மா ஒரு நடிப்பு நடி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அப்பா சொன்னாருன்னு தானே அவர் பொண்ணா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த, அதையும் அவருக்கு ஞாபகப்படுத்து. உங்களுக்கு மருமகளா வந்த மீனா எல்லாத்தையும் அவளே ஆளணும்னு நினைக்கிறாப்பா. நீங்க என்னப்பா அதை பார்த்துட்டு சும்மா இருக்கீங்கன்னு கேளு. இப்படி எல்லாம் பேசி உன் அப்பாவோட ஈகோவை டச் பண்ணன்னு வச்சுக்கோ. அப்பதான் அவருக்கு மீனா மேல கோவமே வரும். அதுக்கப்புறம் அவர் அந்த மீனாவை கண்டுபடி திட்டுவாரு, இல்ல வீட்டை விட்டு வெளியே போன்னு கூட சொல்லுவாரு. அவர் சொன்ன மட்டும்தான் அந்த மீனா இந்த வீட்டை விட்டு வெளியே போவா. அதுக்கப்புறம் தான் உன்னால சந்தோஷமா வாழ முடியும் தேவி. இன்னும் என்ன யோசிக்கிற? அத வேதநாயகி மேடம் சப்போர்ட் இருக்குல்ல, உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லு. ஏதாவது பிரச்சனைனா வேதநாயகி மேடம் பாத்துப்பாங்க. இப்ப வேதநாயகி மேடம் சொல்றத உன் அப்பாவும் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே வேற என்ன வேணும் உனக்கு? போ, ஏதாவது பேசு போ. சரி அஞ்சலி, போ. என்ன அம்மா இன்னும் இங்கே நிக்கிறாங்க? தெரியலையே, இவங்க போய் பேச மாட்டாங்க போல. என்னாச்சு? இங்கே நிக்கிறா பாட்டி. என்னம்மா ரவதி, என்னடி அங்கே நிக்கிற? போ. ஐயோ அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடி பயம்? புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி பயந்துட்டு இருக்க? ஓடி சீக்கிரம். போங்கம்மா. என்னடா? பயப்படாதீங்க, போங்க. போ. கான்ஃபிடன்ஸ்.